இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல் சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டிடுச்சு. பட் நான் என்னுடைய ஒரு நீச் செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி தான் என்னுடைய வீடியோஸ் இருக்குது. நான் பேஸ் வந்து ஜீரோவாக இருந்தது, இப்படி பெருகிட்டே வருது. ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் ஆன் என்டர்பிரனர்ஷிப். நாளைக்கு அந்த 100 பேரில் சில பேர் வந்து என்னுடைய கஸ்டமராக மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்கோட ஒரு அட்வான்டேஜ். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி ஒரு ஹாப்பி மூமெண்ட், அதுக்காக இந்த வீடியோ. இந்த பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல் சேனல் வந்து 10,000 ஃபாலோவர்ஸை வந்து தாண்டிடுச்சு, சப்ஸ்கிரைபரை தாண்டிடுச்சு. ஸோ இந்த பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல் சேனலில் வந்து என்டர்பிரனர்ஷிப்பை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 1.5 years ஆகிடுச்சு. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத விட காம்பவுண்டிங் எடுத்துக்கலாம். இப்போ காம்பவுண்டிங் அப்படின்னா வந்து அதான் அந்த கூட்டு வட்டி மாதிரி பெருகிறது. அது நீங்கள் நிறையா படிச்சிங்கன்னா அது காம்பவுண்டிங் ஆகும். பணம் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது காம்பவுண்டிங் ஆகும். இந்த மாதிரி லைஃப்பில் ஒவ்வொன்றுமே நீங்கள் ஹெல்த்தை வந்து நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஹெல்த் வந்து காம்பவுண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இட்ஸ் அ காம்பவுண்டிங். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து போட்டு 3 மாதத்தில் 1,00,000 சப்ஸ்கிரைபரை கூட வந்திருக்கலாம். பிகாஸ் அவங்க சேனல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபுட்டு வீலாக இருக்கும், ட்ராவல் வீலாக இருக்கும். பட் நான் என்னுடைய ஒரு நீச் செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி தான் என்னுடைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இது ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் ஆன் என்டர்பிரனர்ஷிப். அதாவது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது வந்து ஆஸ்பைரிங் டு பி அன் என்டர்பிரனர், ஒரு யங் என்டர்பிரனர். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத விட ப்ராப்ளம், க்ரோத்து, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, ஈவன் பர்சனல் ஃபைனான்ஸு, இதை பற்றி எல்லாமே நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். கடந்த 1.5 வருஷத்தில் வாரத்துக்கு 2 வீடியோ, சரிங்களா? அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 110, 115 வீடியோஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ தான் வந்து நாங்கள் வந்து 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, 5,000 சப்ஸ்கிரைபர் வந்து 2.5 மாதம் தாங்க ஆகுது. அதாவது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5,000 சப்ஸ்கிரைபரை நான் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 1.25 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனால் இந்த ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ளே அடுத்த 5,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இப்போ இந்த 10,000 ரீச் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நாள் கழித்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறோம். ஸோ 10,600 வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 120, அப்போ ஒரு மாதத்துக்கு 3,600. இதே ரேட்டில் போச்சுன்னா, இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈவன் நான் வந்து அந்த அடுத்த 5,000 சப்ஸ்கிரைபரை 1 மந்தில் கூட வந்து ரீச் பண்ணுறதுக்கு 1 மந்த் 1.5 மந்தில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் காம்பவுண்டிங். ஏன்னா பேஸ் வந்து ஜீரோவாக இருந்தது, இப்படி பெருகிட்டே வருது. ஸோ அப்போ அந்த நிறைய ஆடியன்ஸை போய் கண்டென்ட் வந்து ரீச் ஆகும்போது ஃபாலோயர்ஸ் கவுண்ட் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் வியூஸ்லேயும் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸுக்கு தான் வியூஸ் அதிகமாக போகுது. இந்த லாங் ஃபார்ம்ங்கிறது இப்போ நான் பேசுகிறது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு வீடியோவை பேசுகிறேன். அதுக்கான வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகமே வந்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸை நோக்கி போயிட்டதுனால இந்த கண்டென்ட்டுக்கான வியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் அது எனக்கு ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் தட் மச் இம்பார்ட்டன்ட். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் வந்து எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு டார்கெட் பண்ணுறது ஒரு நீச் செக்மெண்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு 100 பேர் ஆடியன்ஸ் பார்த்தால் கூட நாளைக்கு அந்த 100 பேரில் சில பேர் வந்து என்னுடைய கஸ்டமராக மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ என்டர்டெயின்மெண்ட் வீடியோவில் தெர் இஸ் நோ கஸ்டமர் அட் ஆல். நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்குறீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்பில் ஆட் மானிட்டைசேஷன் வழியாக ஒரு ரெவன்யூக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் அப்படி கிடையாது. எங்களுது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஒரு கஸ்டமராக மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்கோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால் நீங்களும் வந்து ஒரு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து எய்தர் யூடியூப்பில் இருக்கலாம் அல்லது இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம். உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு சூஸ் பண்ணிவிட்டு, யங்கர் ஆடியன்ஸாக இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் இஸ் பெட்டர், அல்லது கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்ததுன்னா யூடியூப் இஸ் பெட்டர். நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்டெவர் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா சேனலில் உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணி, அதாவது மனம் தளராமல் போஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 5,000 வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1.25 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா?
ஸோ அந்த அப்போ நீங்கள் இனிமேல் எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு 1 இயர் 2 இயர் கழித்து ஒரே நாளில் எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் வந்தால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது, ஆச்சரியப்பட முடியாது. ஸோ அதுதான் காம்பவுண்டோட பெஸ்ட்டு பார்ட்டு. ஸோ அதனால் இது நாள் வரைக்கும் என்ன சொல்கிறது, என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களாகட்டும் அல்லது வந்து இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஆஸ்பைரிங் என்டர்பிரனர், கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் தி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.